ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங்ஸ் ப்ரோக்ராம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. நான் அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ செஷன் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம யூபிஎஸ்சியோடைய 2025 யூபிஎஸ்சி 2025 உடைய ஜிஎஸ்3 கொஷின்ஸை நம்ம எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் பிஒய்க்யூ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நீங்கள் மார்க் எழுதுனாலும் பிஒய்க்யூ கேட்டோடைய பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ அதோடைய ஒரு பிஒய்க்கு நம்ம எப்படி டீகோட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். The seawater intrusion in the coastal aquariums is a major concerns in India. What are the causes of seawater intrusions and remedial measure to combat this hazard? இப்போ நம்ம பிஓக்கு பார்க்கும்போதும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது நோட் பண்ண முக்கியமான கீவேர்ட்ஸ் இதுதான். ஓகே. அப்போ சீ வாட்டர் இன்ட்ரூஷன் என்னென்னு எழுதணும், அதே இந்தியாவுடைய மேஜர் கன்சர்னாக இருக்குது அப்படின்னு எழுதணும், அண்ட் அதோடைய காசஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு அதோடைய மெஷர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது. ஓகே. இப்போ நம்ம அதோடைய பாடிக்கு வரலாம். இதுதான் சீ வாட்டர் இன்ட்ரூஷனோட ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இஸ் ரெஃபர் டு சால்ட் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இன் டு ஃப்ரெஷ் வாட்டர் டியூ டு சீ லெவல் ரைஸ் அண்ட் ஆந்த்ரோபோஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஓகே. சீ லெவல் அதாவது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னாலையும் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னாலையும் இந்த மாதிரி சீ இன்ட்ரூஷன் நடக்குது. அது இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சால்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது இந்த சீ வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்கும் அப்படின்னு இன்ட்ரடக்ஷனில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காசஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்லையும் சி இன்ட்ரூஷன் நடக்கும் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்லையும் சி இன்ட்ரூஷன் நடக்கும். ஓகே. இப்போ நம்ம இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கோம். இதில் வேறு என்ன நம்ம அடிஷ்னல் பண்ணலாம்னா, நம்ம ஒரு இந்தியா மாதிரி ஒரு இந்தியா மேப் வரைஞ்சி என்ன பண்ணலாம்னா, எங்கெல்லாம் சி வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணலாம். அண்ட் சி வாட்டர் இன்ட்ரூஷனுடைய ரீசன் டேட்டா ரிப்போர்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். எல்லாமே இதோடைய வேல்யூ அடிஷனாக இருக்கும். இப்போ நம்ம நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சி வாட்டர் இன்ட்ரூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஆக்சுவலி இது ஃப்ரெஷ் வாட்டர், இது ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கீழே இருக்கிறது சால்ட் வாட்டர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல அந்த ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்களா, ரொம்ப அதிகப்படியான எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே முடிய ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே தீரும்போது இந்த சி வாட்டர் தான், சால்ட் வாட்டருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி வரும். இப்படி இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம பம்ப் போட்டு ஆக்சுவல் எடுக்கும்போது நம்ம கிடைச்ச ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சிட்டு இருந்த அந்த இடத்துல சால்ட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டருடைய குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனால் சால்ட் வாட்டர் இருக்குது. அப்படி சால்ட் வாட்டர் இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம பம்ப் பண்ணி எடுக்கும்போது அதில் சால்ட் வாட்டர் மட்டும் வரும். இப்போ இப்படி தான் இந்த சி இன்ட்ரூஷன் நடக்குது. இது பக்கத்தில் தான் என்ன இருக்குன்னா, சி இருக்கும். இது பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு கடல் இருக்கும். அந்த கடல் வழி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சி வாட்டர் கிரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும். அப்படி இறங்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர் லெவல் குறையும் போது என்ன ஆகும், இந்த சி வாட்டர் லெவல் அப்படியே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சால்ட் வாட்டர் வரும். ஓகே. இதுதான் சி வாட்டர் இன்ட்ரூஷன். ஸோ பிஃபோர் சி வாட்டர் இன்ட்ரூஷன் அண்ட் சி வாட்டர் இன்ட்ரூஷன். ஓகே. ஆக்சுவலி நான் ரொம்ப ஈஸியாக பிக்சர்லேயே காட்டியிருப்பேன். பட் ஏன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, நான் மெயின்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வரைய போகிறோம். வரைஞ்சி தான் ஆன்சர் ரைட்டிங்கே காட்ட போகிறோம். அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா, சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டு வரைஞ்சிருக்கேன். இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வர மாதிரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி, அதனால் இந்த சால்ட் வாட்டர் அதிகமாகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. இதோடைய காசஸ் பார்க்கலாம். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், சீ லெவல் ரைஸ். ஃபர்ஸ்ட் சீ லெவல் ரைஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். சீ லெவல் ரைஸ் ஆகலாம் என்ன ஆகுது, ஒரு பெரிய ஹைட்ராலஜிக்கல் புஷ் கிரியேட் ஆகுது. அந்த புஷ் என்ன பண்ணுது, ஃப்ரெஷ் வாட்டர் டிஸ்டிஸ் பண்ண மூலமா சால்ட் வாட்டர் லெவல் அதிகமாகுது. அப்படி சால்ட் வாட்டர் லெவல் அதிகமாகும்போது என்ன கிடைக்குது, எக்ஸ்ட்ராக்ஷனில் நமக்கு சால்ட் வாட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டார்ம்ஸ் அண்ட் டைட்ஸ். ஸோ அடிக்கடி வரக்கூடிய ஸ்டார்ம்ஸும் டைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த சீ வாட்டருடைய ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்குது. இப்படி ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கிரவுண்ட் வாட்டரில் சீ லெவல் ரைஸ் அதிகமாகும். அண்ட் நிறைய லேண்ட் வாட்டரில் இந்த சீ லெவல் ரைஸ் அதிகமாகிற மூலம் என்ன ஆகும், அதுவும் மிக்ஸ் ஆகி சால்ட் வாட்டர் லெவல் அதிகமாகும். நெக்ஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் இன் கோஸ்டல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் அர்பனைசேஷன், இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசனால என்ன ஆகுதுன்னா, அதோட டீஃபாரஸ்டேஷன் லெவல் அதிகமாகும் போது அந்த லேண்டில் வரக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸ், எஸ்பெஷலி சால்ட்டு அண்ட் அதர் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்புது அந்த வாட்டர் பென்ட்ரேஷன். இந்த மாதிரி இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சீ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர் கிரவுண்டில் கலந்து சால்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. அண்ட் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் ஆகிறதுனால இந்த சீயில் வரக்கூடிய அந்த வாட்டர் டைட்ஸ் என்ன பண்ணும், மெயின்லேண்டில் வராமல் பார்த்துக்கும். பட் இந்த சீ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரக்கு இன்னொரு முக்கியமான ரீசன்னா, இந்த டீஃபாரஸ்டேஷன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால
இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோடைய இந்த மேஸ் ஏரியா டிஸ்டர்ப் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா சீ வாட்டர் ரொம்ப ஈஸியாக டைட் வரும்போதும் அண்ட் ஸ்டோம்ஸ் வரும்போது என்னாகும் அப்படியே அட்வான்ஸாக உள்ளே வரும்போது நிறைய ஃப்ரெஷ் வாட்டரில் என்னாகும் இந்த சீ வாட்டருடைய இம்பேக்ட் இருக்கும் அண்ட் அண்டர் கிரவுண்ட்லேயும் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஓகே, இந்தியாவிலேயே பிஏபி ரிப்போர்ட் படி 7% ஆஃப் கோஸ்டல் ரீஜியன் இந்த மாதிரி சீ வாட்டர் இன்ட்ரூஷனால பாதிக்கப்படுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டே இருக்குது. ஓகே, பிஏபி அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம இதில் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஃபேக்டர்ஸை பேலன்ஸாக கொடுக்குறோம். நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால மட்டும் சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இஸ் நாட் ஹேப்பன். ஓகே, ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான கன்சம்ஷன் என்ன பண்ணுது, இட்ஸ் லீட்ஸ் டு சீ வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக என்ன ஆகுது, ஃப்ரெஷ் வாட்டருடைய குவான்டிட்டி முடியும் போது இந்த சீ வாட்டர் லெவல் என்ன ஆகுது, ஐ மீன் சால்ட் வாட்டர் ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும் என்ன நம்ம கிடைக்கக்கூடியதாமே சால்ட் வாட்டராக இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். அண்ட் ட்ரில்லிங் ஃபார் கேஸ் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம ஆயிலில் போகும் கேஸ்க்காக என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ட்ரில்லிங்னாலையும் அந்த அண்டர் கிரவுண்ட் பெட் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது, இந்த இன்ட்ரூஷன்ஸ் லெவல் அதிகமாகுது. அண்ட் ரிவர் சேனல் டிஸ்டர்ப் ஆகிறது, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சீ வாட்டர் இன்ட்ரூஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு ரிவர் போய் நம்ம கடலில் கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சீல வரக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் குறையுது. அதாவது இப்போது ரிவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் போய் கலக்க என்ன ஆகுதுன்னா அந்த சால்ட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புஷ் பண்ணி வெளியே தள்ளுது. பட் இந்த ரிவருடைய ஃப்ளோ கொஞ்சமாக குறையும் போது என்ன ஆகும், அந்த சால்ட் வாட்டருடைய அட்வான்ஸ் லெவல் அதிகமாகும் போது இந்த இடத்துல சால்ட்டோடைய நேச்சர் அதிகமாகும். தென் சாயிலில் சால்ட்டினேஷன் அதிகமாகலாம். அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாயில் வழியாக என்ன ஆகும், இந்த சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகலாம் ஃப்ரெஷ் வாட்டரில். அப்படி மிக்ஸ் ஆகும் என்ன ஆகும், சீ வாட்டர் இன்ட்ரூஷன் லெவல் இன்னும் அதிகமாகும். ஓகே, இதெல்லாமே ஹியூமன் ஃபேக்டர்ஸ். இது முன்னாடி பார்த்த 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்படி தான் என்ன ஆகுது, சீ வாட்டர் இன்ட்ரூஷன் அதிகமாகுது. இப்போ என்ன பண்ணுறோம், மெஷர் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன பண்ணலாம், ப்ரொடெக்டிங் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம். அப்படி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுற மூலமாக இந்த ஹை டைட்ஸ்னாலையும் ஸ்டோம்ஸ்னாலையும் வரக்கூடிய அந்த சால்ட் வாட்டர் அட்வான்ஸ் நேச்சர் என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் ரேஷனலைசிங் வாட்டர் சப்ளைஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு இடத்துல இவ்வளோதான் வாட்டர் சப்ளை கொடுக்கணும், இவ்வளோதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், சயின்டிஃபிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ண முடியும், இந்த ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் குறைக்க முடியும். அப்படி குறைக்கும் போது என்ன பண்ண முடியும், இந்த சீ வாட்டர் இன்ட்ரூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ப்ரொமோட்டிங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். குஜராத், ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு நிறைய நார்த் ஏரியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பெஸ்ட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், நிறைய கோஸ்டல் ரீஜனில் ஃபாலோ பண்ணுற மூலமாக சீ வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் என்ஷூரிங் வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம்ஸ். அண்ட் இஸ்ரேல் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய சீ வாட்டரை இந்த சீ வாட்டர் சால்ட் நேச்சருக்கு பார்த்தீங்களா, அதை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றக்கூடிய அந்த எம்ஆர்எஸ் சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த சீ வாட்டருடைய பெனட்ரேஷன்ஸ் இருந்தாலுமே அந்த ஃப்ரெஷ் வாட்டர் என்ன பண்ண முடியும், நம்ம சஸ்டைனபிளாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி திங்ஸில் யூஸ் பண்ணுற மூலமாக சீ வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இது நம்ம ஜீரோ பண்ண முடியாது. வரக்கூடிய நேச்சுரல் ஃபேக்டர்ஸை என்ன பண்ண முடியும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உருவாக்கணும். நம்ம எந்த ஒரு நேச்சுரல் ஃபேக்டர்ஸையும் நம்ம ஜீரோ பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நேச்சருங்கிறது வீக் கிடையாது, இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஹியூமன். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நேச்சருக்கு அடாப்ட் ஆகி அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறது தான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கான முக்கியமான பாசிபிலிட்டிஸ். கிளியர். ஸோ ஒரு ஆன்சர்ஸாக நம்ம இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் பாடி ஸ்ப்ளிட் பண்ணி அதில் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ ஒரு ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் செஷன் பார்க்குற மூலமாகவும் அண்ட் நீங்கள் நிறைய டாப்பர்ஸ் காப்பியை ரெஃபர் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, டெய்லி பண்ணுங்கள், டெய்லி ஆன்சர் ரைட்டிங் எழுதுங்க. எழுதுறது என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் என்ன பண்ணுங்கள், இதில் நீங்கள் கேட்கலாம். நான் இதில் கன்க்ளூஷன் பார்ட் கொடுக்கல, அந்த கன்க்ளூஷன் என்ன பண்ணுங்கள் நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, அது மேக்ஸிமம் 2 லைனில் தான் இருக்கணும். அந்த கன்க்ளூஷனில் ஏதாவது ஒரு ரிப்போர்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இல்லை பாரிஸ் அக்ரிமெண்ட், இல்லை COP 26 உடைய 27 உடைய ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ.